உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டோ அந்த பேக்ரவுண்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஃபோட்டோவை Ctrl+T போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த கை வைக்கிற இடம் மட்டும் அவங்க ஏதோ செவுத்துல வச்சுருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த இடத்துல ஒன்று வைக்கணும். ஸோ நம்ம ப்ரௌசர் போயிட்டு அதில் பிரிட்ஜுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஃபோட்டோஸ் வரும். அதில் உங்கள் ஃபோட்டோவுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. நான் இப்போ ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க, அதாவது ஃபோட்டோஷாப்புக்கு செலக்ட் பண்ணுறீங்க ஃபோட்டோ அப்படின்னா பிஎன்ஜின்னு போட்டு டைப் பண்ணி எடுங்க. ஏன்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோ மேஜிக் டூல், அதுக்கு ஷார்ட்கட் W. அந்த மேஜிக் வான் டூலை அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜுக்கு மட்டும் செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் Ctrl+X கொடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோக்குள்ளே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிரிட்ஜை Ctrl+T போட்டு அந்த கை கரெக்டாக அந்த பிரிட்ஜு மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணலாம். Ctrl+L கொடுத்துக்கோங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கலர் எப்படி ஏறுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் டோபாஸ் 5. உங்கள் ஃபோட்டோவுக்கு எந்த அளவுக்கு டோபாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டோபாஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நம்ம ஃபோட்டோ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக ஒரிஜினல் ஹேர்லாம் கட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். கீபோர்டில் ஷார்ட்கட்டு R கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த ஹேர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டூல் வந்துடும். அதை வச்சு நம்ம ஹேரில் லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹேருக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஈவனாக எல்லா சைடுமே பிளாக் கலர் கொடுங்க. இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலரில் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. நான் தமிழில் வேர்ட்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு Ctrl+T போட்டு சுருக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க இங்கிலீஷ் ஃபாண்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைலிஷாக வேணுமோ அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் Ctrl+T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ரைட் சைடில் கார்னரில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மேலே வச்சுருக்க லெட்டரை லைட்டாக நம்ம மேலே மூவ் பண்ணிப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கிறத Ctrl+T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஃபாண்டு வேறு ஃபாண்டை மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த ஃபாண்டுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்டில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் ஓவர்லே, அதாவது கலர் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான டூல்ஸ் வந்துடும். அதில் கலர் ஓவர்லேயில் ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக்கு ஒயிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த கலர் ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு 10 15 அந்த ஃபாண்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மேலே ஒப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது உங்களுக்கு லைட்டாக தெரியணும் எனக்கு அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னா அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அது லைட்டாக ஷேடோ மாதிரி தெரியும். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நான் ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.